1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக வருகிறார். அப்போ ஆகாரம் கொடுக்கும்படியாக வரும்போது கோலியாத் அங்கிருந்து கர்ஜித்து கொண்டிருக்கிறார். யாருமே முன்னாடி போகல. ஆனா இவனுக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வருது. ஆண்டவரே இவன் இப்படி பேசுறான், நம்ம இவனை விடக்கூடாது, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், இவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து கேட்கிறான், இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுடைய தலையில் இருக்கிற நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கிடைக்கும்னு ராஜா சொன்னார் அப்படின்னு. இதை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. வந்து நிற்க என்ன அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் 28வது, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? நம்பர் 2வது பேசுறான், நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய். 3வது, உன் இருதயத்தின் துணிகரத்தை உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். சொந்த கூட பிறந்த சகோதரன் அவனை குறித்து அந்த கோலியாத்தை கொல்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட உடனே தன்னுடைய தம்பிய அப்படியே குறைக்கிறாரு பாருங்களேன். நீ கோலியாத்தோட சண்டை போடன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? எவ்வளோ ஆடு அப்படின்னா, நீ பெரிய ஆள் மாதிரி மெத்தனமா பேசாத. நிற்கிறா, நாங்கள் எல்லாம் இன்னைக்கு நிற்கிறவங்க எல்லாம் சும்மா நின்றுருக்கோம் நினச்சியா? அவன் அவ்வளோ பெரிய ஆள். நாங்கள் இவ்வளோ தூரம் யுத்தத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நாங்களே போய் முடியாமல் நின்றுட்டுருக்குறோம். நீ கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அதற்கு அடுத்து உடனே சொல்லுகிறான், யுத்தத்தை பார்க்கல. 2வது அவனை குறைச்சு பேசுறான். நீங்க ஒன்றும் போரிடுறதுக்காக வரல, கத்திய தூக்கிட்டு சண்டை போடுறதுக்காக வரல. அப்பா உன்னை எதுக்காக அனுப்பி இருக்கிறார்னா யுத்தத்தை பார்க்கிறதற்காக வந்திருக்கிறார். ஆனா உனக்கு சின்ன வயசுல இருந்தே உன்னுடைய இருதயத்துல துணிகரம் அதிகம். உனக்கு துணிகரம், அவனை குறைவாய் பேசுகிறான். அப்போ 2வது, ஆண்டவர் நமக்கு விரோதமாய் இருக்கிற எந்த நாவுகளை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்றால் நம்மை பார்த்து குறைவாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் அழிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனை குறையாய் பேசின அத்தனை நாவுகளையும் கர்த்தர் அழித்து தேவன் அவனை கோலியாத்தை ஜெயிக்க பண்ணினது போல நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் உங்களை குறைவாய், உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி, உங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டி, உங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டி உங்களை குறைவாய் பேசுகிறார்களோ அவர்கள் வெகு சீக்கிரத்திலே பெருமையாய் பேச வைக்கிறதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன், குறையாய் பேசுகிறவர்கள் பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். இனி உங்களை குறித்து ஒருவரும் என்ன பேச மாட்டாங்கன்னா குறையாய் பேச மாட்டார்கள். ஆமோதிக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? சிலருடைய வாழ்க்கையில் அந்த குறையாய் பேசுகிறதை கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கிறாங்க. எதை பண்ணினாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சு, ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு, உனக்கு செய்ய தெரியாது, உனக்கு பண்ண தெரியாது, உனக்கு எத்தனை நாள் தான் சொல்லி கொடுக்கறது, நீ எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற,
அப்படி கேட்டு கேட்டு நிறைய பேருடைய இருதயம் அப்படியே சலித்து போகிறது. ஒரு நாள் கூட இவங்களை திருப்திப்படுத்த முடியாதா? ஒரு நாள் கூட திருப்தியா நான் செய்ய மாட்டேனா? அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வீட்டிலையா இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட பாரத்தை இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க நீங்க சுமந்துட்டே வாழலாம். எங்கு போனாலும் என்னை பார்த்து ஏதோ ஒன்று குறை, அந்த இடத்துல குறைய கண்டுபிடிச்சு குறை சொல்றாங்க. என்னால் ஜீவிக்கவே முடியல, என்னால் வாழவே முடியல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவாரே ஆனால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரே ஆனால், நான் நம்புறேன் நீங்க செய்கிறதுல ஒருத்தரும் குறை பேச முடியாம பெருமை பேசுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை குறித்து பெருமையாக தான் ஒரு கூட்டம் பேசணும். ஹல்லேலூயா. யோசேப்பை எப்படி போத்திபார் பெருமையாய் பேசினாரோ, யோசேப்பை எப்படி அந்த நாட்டினுடைய அதிகாரி பெருமையாய் பேசினாரோ, அதே போல இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்களையும் பெருமையாய் பேசுகிற அதிகாரிகளை கர்த்தர் எழுப்புவார். பெருமையாய் பேசுகிற நபர்களை கர்த்தர் எழுப்புவார். என் ஆண்டவர் அதிகாரிகளை எழுப்பி உங்களை குறித்து அவர்கள் பெருமையாய் பேசுகிற அந்த நாளை கட்டளையிடுவார். ஆமேன் சொல்லுவோம். இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஆமேன். நான் நம்புறேன் இந்த வசனம் எல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறத நான் பார்க்குறேன். ஐயோ, எத்தை செஞ்சாலும் குறை 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 அப்படின்னு காதில் கேட்டு கேட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு தள்ளப்பட்டோம். ஐயோ அவ்வளோதான், நம்முடைய ஞானம் அவ்வளோதான் போல, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க போல, நம்ம தான் ரொம்ப கோமாளித்தனமாக பண்ணுறோமோ அப்படின்னு அந்த குறையை கேட்டு கேட்டு மைனஸாக நெகட்டிவாக யோசிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது சொல்கிறேன், இல்லை, ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறார். எத்தனை பேருக்கு நிறைவேற்றணும்னு நீங்கள் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, டாடி இந்த ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்கணும்னு சொல்லுங்க. எஸ், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இனி உங்களை குறித்து, உங்களுடைய பலவீனத்தை குறித்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அதை குறித்து குறை பேசுகிற நாவுகளை, உங்களை குறித்து குறையாய் பேசுகிற நாவுகளை, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இவங்களால இதெல்லாம் முடியாது அப்படின்னு குறை பேசுகிற அத்தனை நாவுகளும் பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும் என்று சொல்லுங்கள். எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை, நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த நாவை கர்த்தர் மாற்றுவார்னா, நம்ம மேல பரிதாபப்படுகிற நாவுகள் ஆச்சரியமா பேசுகிற நாவுகளாய் மாறும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், உங்களை குறையாய் பேசுகிற நாவுகள் உங்களை பெருமையாய் பேசுகிறதாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமேன். எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டில் குறையாய் பேசுகிறவங்க எல்லாம் வெகு சீக்கிரத்தில் உங்களை பெருமையாய், உன்னை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை தலை மேலே வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் இன்றைக்கு நினைக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொன்னால் என்னை பெற்றதுக்காக எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சே, இப்படி ஒரு பையனை நம்ம பெற்றுட்டோமே, எப்படி இவன் நம்ம வயிற்றுல பிறந்தான், நம்ம குடும்பத்தில் வந்து பிறந்தான் அப்படின்னு அவங்க எனக்கு கொடுக்குற சாப்பாட்டில், அவங்க எனக்கு காண்பிக்கிற அன்பில் எனக்கு தெரியும். என்னை புரிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய், மாசமாக இருக்கும்போது டாக்டர்கிட்ட போய் இந்த குழந்தை செத்து போனால் பரவாயில்லன்னு சொன்னாங்க. இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தைய நம்மளால் என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. பிறந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் பிறக்கும்போது 1.5 கிலோ, அந்த 1.5 கிலோ குழந்தைய வளர்த்த முடியாமல், இந்த குழந்தை எப்படி இந்த குழந்தைய நான் வளர்த்துவேன், இந்த குழந்தை செத்து போனால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அப்படி நம்ம ஒரு காலத்தில் வந்து குறைவாய் பேசப்பட்டவர்கள் இயேசு நமக்குள்ளே வரும்போது, இயேசு நம்ம தூக்கி எடுக்கும்போது, இயேசு நமக்காக உதவி செய்யும்போது, இன்றைக்கு நம்மை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது எனக்கு மட்டுமல்ல, இது எனக்கு மட்டுமல்ல, இந்த ஜெபத்தில் இருக்கிற அவர் எனக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, நாம் எல்லாருக்கும் ஆண்டவர். சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆண்டவர். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களை பார்த்து உங்கள் பெற்றோர்கள் பெருமைப்படுகிற ஒரு நாள். என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, எந்த பிள்ளையை குறித்து இன்னைக்கு நீ குறைவாய் நினைச்சு கொண்டிருக்கிறாயோ, எந்த பிள்ளைய நினைச்சு நீ ரொம்ப வர கருத்தப்படுறாயோ, அந்த பிள்ளைய
அந்த பிள்ளை எனக்கு கிடைச்சதற்காக நன்றின்னு நீ சொல்ற ஒரு நாளை கர்த்தர் கண்டிப்பாய் அனுமதிப்பார். ஆண்டவர் அந்த நாளை தருவார். உன் பிள்ளையை குறித்து நீ பெருமை பேசுவாய். உன்னுடைய மகனை குறித்து நீங்கள் பெருமையாய் பேசுவீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை. நீதிமானுடைய சன்னதியை கர்த்தர் கைவிடவே மாட்டார். 2 கையும் அப்படி வச்சு சொல்லுங்க, டாடி எனக்கு அந்த பாக்கியத்தை கிருபையா தாங்க, டாடி எனக்கு கிருபையா தாங்கப்பா, எனக்கு கிருபையாய் தாங்க ஆண்டவர். என் பிள்ளைக்கு அதை கொடுங்க ஆண்டவர், எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நம்பர் 3.